1 டம்ளர் பாசிப்பருப்பு, சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 5 ஏலக்காய் இதை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடுங்க. அதே டம்ளரில் 1 டம்ளரு வெள்ளை எள் எடுத்து அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே டம்ளரில் 2 டம்ளரு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் பொட்டுக்கடலை, நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் தனியாக வறுத்து தோல் எடுத்துகிட்டு அப்புறம் பொட்டுக்கடலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே 2 டம்ளர் வெள்ளை எள் அவல், இதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவலும் கூட போட்டுக்கலாம். அவலும் ரொம்ப மொறுன்னு இந்த மாதிரி வறுத்தா போதும். லைட்டாக சூடானால் போதும். நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணும்போது நல்லா பவுட்ரு ஆகணும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாமே எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பையும் ஏலக்காயும் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு 2 டம்ளர் வெல்லம், அதுக்கப்புறம் திருப்பியும் பத்தலை, அதனால் திருப்பி 1 டம்ளர், மொத்தமாக 3 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா லட்டு பிடிக்க வரும். ஒவ்வொரு தடவையும் பிடிக்கும்போது நல்லா அழுத்தி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான வேர்க்கடலை லட்டு ரெடி. இது நம்ம பாசிப்பருப்பு, வேர்க்கடலை, எள், அவல் எல்லாம் போட்டுக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ஒரு உருண்டை கூட உடையாது, நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இப்படி ஒவ்வொன்று டெய்லி 2ஓ 1ஓ கொடுத்திங்கன்னா, ஸ்வீட்டு கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியம். பெரியவங்களும் கூட இது சாப்பிட்டுக்கலாம்.